Amazing. Hindu man. This is the Hindu religion. Yeah, sure. What is it? இந்தியா வெறும் நாடு அல்ல, அது ஒரு அனுபவம் என்று வெளிநாட்டு பயணிகள் பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் வறுமையும் ஆடம்பரமும் சத்தமும் அமைதியும் ஒரே இடத்தில் கலந்திருக்கும் நம் நாட்டை பார்த்து ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் அப்படியே மிரண்டு போயுள்ளார். இந்தியாவின் ஆன்மீகம், பரபரப்பு மற்றும் வரலாற்றை பார்த்து வியந்து போன அந்த 21 வயதே ஆன ஆப்பிரிக்க இளைஞன் தனது இந்திய பயணம் தன் வாழ்க்கையையே மாற்றிவிட்டதாக கூறியுள்ளதோடு இந்தியாவில் தான் கற்றுக்கொண்ட 5 உண்மைகளை பற்றியும் தனது சமூக வலைதள பக்கத்தில் நெகிழ்ச்சியோடு பகிர்ந்துள்ளார். இந்தியா ஒரு காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாகரிகமாக இருந்தது. பிரிட்டிஷார் வருவதற்கு முன்பு உலக பொருளாதாரத்தில் 25% இந்தியாவில் தான் இருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று இந்தியாவின் பழமையான கட்டிடங்களையும் கோயில்களில் இருக்கும் தங்கத்தையும் அதே நேரத்தில் சுற்றி இருக்கும் வறுமையையும் பார்க்கும்போது அந்த வரலாற்று வடு அப்படியே தெரிகிறது என்கிறார். ஒரு ஆப்பிரிக்கனாக இந்த வரலாற்று வழி என் மனதை தனிப்பட்ட வழியில் தாக்குகிறது என்று அவர் உருக்கமாக கூறியுள்ளார். இந்தியாவின் பரபரப்பான சூழலை யாராலும் கணிக்க முடியாது என்கிறார் அந்த இளைஞன். இங்குள்ள வாகன சப்தங்கள், நறுமணங்கள், வண்ணங்கள், மக்கள் கூட்டம் என எல்லாமே உங்களை ஒரே நேரத்தில் திக்குமுக்காட செய்யும். ஒரு கட்டத்தில் நம் மூளை யோசிப்பதை நிறுத்திவிட்டு அந்த சூழலோடு ஒன்றி போய் விடுகிறது. ஆச்சரியம் என்னவென்றால் என் வாழ்க்கையிலேயே நான் முழுமையாக அந்த நொடியில் வாழ்ந்ததாக உணர்ந்தது இங்குதான் என்கிறார். இந்தியாவின் ஆன்மீகம் அவரது மனதை உடைத்து விட்டதாம். இங்குள்ள சடங்குகள், மக்களின் பக்தி, அவர்களின் உண்மைத்தன்மை ஆகியவை என் மனதின் தடுப்பு சுவர்களை உடைத்து விட்டன. எனக்குள் இருந்த நான் அறியாத ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போல இருந்தது. வாரணாசியில் நின்றபோது என்னை அறியாமலேயே நான் கண்ணீர் விட்டேன். அதற்கான காரணம் கூட எனக்கு தெரியவில்லை என்று நெகிழ்ந்துள்ளார். இந்தியாவின் கட்டிடக்கலை மற்றும் வண்ணங்களை பார்த்த அவர் இது ஏதோ ஒரு நிஜ உலகம் போல தெரியவில்லை, யாரோ ஒரு மந்திரவாதி தன் முழு கற்பனை திறனையும் கொண்டு உருவாக்கிய மாயாஜால உலகம் போல இருக்கிறது என்று வியந்து போயுள்ளார். பிரிட்டிஷார் இந்தியாவை எவ்வளவுதான் கொள்ளையடித்தாலும் இந்த நாட்டின் ஆன்மாவை அவர்களால் அழிக்க முடியவில்லை என்கிறார். எல்லாவற்றையும் திருடி சென்றாலும் இந்தியாவின் கலாச்சாரமும் ஆன்மாவும் இன்றும் அப்படியே உயிர்ப்போடு இருக்கிறது. இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது என்று முடித்துள்ளார். ஆப்பிரிக்க இளைஞரின் இந்த பதிவை பார்த்த இந்திய சமூக வலைதள பயனர்கள் இவ்வளவு நேர்மையாக இந்தியாவை பாராட்டியதற்கு நன்றி. சில நேரங்களில் இந்த நாட்டின் சூழலை பார்த்துவிட்டு வேறொரு நாட்டில் பிறந்திருக்கலாமோ என்று நாங்கள் கூட நினைத்ததுண்டு. ஆனால் இந்தியா என்பது வலி, ஏமாற்றம், சத்தம், அதே நேரத்தில் அன்பு, பாசம், பேரழகு என எல்லாம் கலந்த ஒரு தேசம் என்று பதிவிட்டுள்ளனர்.